இந்த வீக்குக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மர் 2 பேர். திவாகர் வந்து வினோத் சொன்னாங்க. அவங்க வந்து ஃப்ராட் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, ஏற்றி விடுறாங்கன்ற மாதிரி. இன்னொன்று கமருதீன் வந்து வயலண்ட் சேம். அரோரா வந்து பாரு, திவாகர். பாருக்கு வந்து இந்த வீக் வந்து அவங்க எந்த டாஸ்க்குமே பண்ணல, சூப்பர் டீலக்ஸில் சொன்னதும் செய்யலை, எந்த டாஸ்க்குமே பண்ணாமல் ஓவரால் ஃபைட் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி எல்லாரும் சொன்ன ரீசனும் இதுதான். கெமி வந்து பாரு, கமருதீனுக்கு எல்லாரும் சொன்னது அவங்க பாருவை நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லைனா வயலண்ட்டாக ஏதாவது பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கனி வந்து பாரு, கமருதீன். வியானாவும் கமருதீன், கலை வந்து வினோத்தையும் பாருவையும் சொல்லியிருந்தாங்க. பாருவை சொல்லும்போது பாருவே ஷாக் ஆனாங்க. கூடயே இருந்து பாம்பு மாதிரி கொத்திட்டான் அவன். ஆமா, அதுக்கு அந்த சுச்சுவேஷன்ல இருந்தே வந்து கலை வந்து பாருக்கு அகேன்ஸ்டா நடக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. பாரு வந்து எஃப்சே சுபிக்ஷா, கமருதீன் வந்து த்ரிஷர், கலை. சுபிக்ஷா வந்து பாரு, கமருதீன். விக்ரம் வந்து ஆதிரை எதுக்குன்னா அந்த பாட்டில் டாஸ்க்ல அவங்க பாட்டில வந்து புரோக்கன் பண்ணதுக்கு. பாருக்கு வந்து அவங்க நெகட்டிவிட்டியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கிரியேட்டிவிட்டிக்குள்ள வரலன்ற மாதிரி சொன்னாங்க. வினோத் வந்து திவாகர் அண்ட் கலை. ஆதிரை வந்து பார்வதி, திவாகர் எதுக்கு சொன்னாங்கன்னா அவர் வந்து அவர் நேமையும் அவர் கேமையுமே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு, தேவையில்லாதவங்க ஒருத்தவங்க கூட போய் அது பார்வை தான் மீன் பண்ணுறாங்க. அதுக்கு திவாகர் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி தான், இனிமேவாவது அவர் வந்து அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அவர் சேஃபாக கேம் விளாடுற மாதிரி ஆதிரை அட்வைஸ் பண்ணாங்க. எஃப்ஜேயுமே ஆதிரை தான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பாரு வந்து குரூப்பில் டூப்பாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாருவும் கமருதீனும் பேசிக்கிறாங்க. ஃபைனலாக அவங்க 2 பேரும் தான் ஜெயிலுக்கும் போனாங்க. எதிரியை கூட நம்பிடலாம், துரோகியை நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி.